தொடங்கலாம் ஐயா. எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், பாட்டு போடுங்க. எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும், எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம், எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம், அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம், ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம், அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம், உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம், பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம், சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். தொடங்குற நீங்க தொடங்கல. ஒவ்வொரு நாளும் எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாள். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம், எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம், சொல்லிய தொடங்கி சுவடிகள் வணக்கம் பேசினோம், பெண்ணிய தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம், கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம், பார்த்து பார்த்து பேசினோம், பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி 2126. இன்றைய சிறப்பாளர் ஐயா அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அழைக்கிறோம். இசைப்பாடல் ஆனந்தருக்கு செந்தமிழ் பாடகி பாக்யலட்சுமி அம்மாவர்களையும் தென்மொழி பண்ண நீகவரசன் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு சுவாதி அக்கார்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 14 ஒழுக்கம் உடைமை. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் விடும்பை தரும். பொருள்: தூய ஒழுக்கம் இன்பத்திற்கு வித்தாகும், தீய ஒழுக்கம் துன்பத்திற்கு விதையாகும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க அக்கா. அடுத்ததாக தர்ஷினி அக்கார்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 19 குரல் கூறாமை. பிறப்பழி கூறுவான் தன்பழி சிறந்தெய்து கூறப்படும். பகைச்சொல் கேள பிரிப்பா நகைச்சொல் நட்பான தேட்டாதன். புண்ணியா குற்றம் குற்றம் மறப்பின் என்போ இதயமா. அறநோக்கி அன்று வைப்பா புறநோக்கி புஞ்சோ உரைப்பா புரை. ஏதிரா குற்றம் போட்டம் குற்றம் காணின்றி ஏதென்று அதிகாரம். நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக குணமதி அக்கார்களை அன்புடன் அழைக்கிறேன்.
அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 36 மெய் உணர்தல். பொருளவற்றை பொருளின் வல்லலமானம் பிற பிறலிங்கு இன்பம் பயக்க மறைங்கு மாசத்தை காட்டியவர் ஐயத்து நீங்கி தெளிந்தற்கு வையத்தின் மானம் நனியது உடைத்து உணர்வு எரிய கண்ணு பயமின்றி மெய்யுடன் இல்லாதவர்க்கு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு கற்றின்றி மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவ மற்றின்றி வாரா நெறி ஒருத்தலும் உள்ளது உணர்வதலை பெருத்தலும் வேண்டா பெருப்பெண்ணும் பெருமை நீங்கள் சிறப்பதும் செம்பொருள் காண்பதறிவு சார்பிழந்து சார்பை கெட ஒழுகின் மற்றைத்து சத்ரா சார்தரும் நோய் காமம் வெகுள் மயக்க விமன்று நாமம் கெடும் நோய். நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயாவை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி ஈசான். இன்றைய நிகழ்வு என் குரல் நட்பாராய்தல் அதிகாரத்தினுடைய 6வது குரல். கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். தீமை வந்தால் அதிலும் ஒரு நன்மை உண்டு. அந்த தீமைதான் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அளந்து காட்டும் கருவியாகிறது. எவர் நமக்கு உற்ற நண்பர் என்பதை நீட்டி அளந்து கொள்ளும் அறிவு நம் துன்பத்திலும் உண்டு. இனி வரலாற்றில் இன்று ஏப்ரல் மாதம் 21ஆம் நாள். இதே நாளில்தான் கிமு 753ஆம் ஆண்டு ரொமுலசு உரோம நகரை அமைத்தார். 1782ஆம் ஆண்டு ரத்தினகோசின் நகரம், இன்றைய பேங்காக், முதலாவது ராமா மன்னரால் அமைக்கப்பட்டது. 1792ஆம் ஆண்டு பிரேசில் நாட்டில் விடுதலைக்கு போராடிய திராடன்ஸ் தூக்கிலிடப்பட்டார். 1702ஆம் ஆண்டு அப்துல் அசிஸ் பின் முகமது தலைமையிலான 12,000 வகாபிகள் கர்பலா என்ற இன்றைய ஈராக்கின் நகரை முற்றுகையிட்டு அங்கிருந்த 3000 மக்களை கொன்று நகரை சூறையாடினர். 1821 பென்டனலி அலி பாசா உதுமானிய பேரரசின் பிரதமராக பதவியேற்று கான்ஸ்டன்டோபில் நகரை அடைந்தார். இவர் 9 நாட்கள் மட்டுமே அப்பதவியில் நீடித்தார். பின்னர் இவர் நாடு கடத்தப்பட்டார். 1856ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் நகரில் 8 மணி நேரம் வேலையை கோரி கட்டட தொழிலாளர்கள் நாடாளுமன்றத்திற்கு ஆர்ப்பாட்ட ஊர்வலம் சென்றார்கள். 1898 சப்பானிய அமெரிக்க போர். அமெரிக்க கடற்படை கியூபாவின் துறைமுகங்கள் மீது முற்றுகையிட்டது. அமெரிக்க சட்டமன்றம் ஏப்ரல் 25இல் போர் பிரகடனம் அறிவித்திருந்தாலும் போர் நிலை இந்நாளில் இருந்தே தொடங்கியது. 1926ஆம் ஆண்டு 4 சியா இமாம்களின் கல்லறை அடங்கிய அல்பாக்கி இடுகாடு இன்றைய சவுதி அரேபியாவின் வகாபுகளில் இடித்து தரைமட்டமாக்கியது. 1944ஆம் ஆண்டு பிரான்சில் பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்தது. 1966ஆம் ஆண்டு ராஸ்தாபாரை எத்தியோப்பியாவின் பேரரசர் முதலாம் ஹைலி ஜலாசி ஜமைக்காவுக்கு பயணம் மேற்கொண்டார். 1967 கிரேக்கத்தில் பொது தேர்தலுக்கு சில நாட்கள் இருக்கையில் இராணுவ தளபதி ஜோர்ஜியாசு இராணுவ புரட்சி மூலம் ஆட்சியை கைப்பற்றி அடுத்த 7 ஆண்டுகள் பதவியில் இருந்தார். 1993ஆம் ஆண்டு பொலிவியாவில் முன்னாள் அரசு தலைவர் லூயிஸ் கார்சியா மேசா என்பவருக்கு கொலை, ஊழல், அரசமைப்பு மீறல் போன்ற குற்றச்சாட்டுகளுக்காக 30 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. 2004 ஈரானில் பசுரா நகரில் 5 தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டதில் 74 பேர் கொல்லப்பட்டனர், 160 பேர் காயமடைந்தனர். 2012ஆம் ஆண்டு நெதர்லாந்தில் 2 தொடர்ந்து குண்டுகள் நேருக்கு நேர் மோதியதில் 116 பேர் காயமடைந்தனர். 2019ஆம் ஆண்டு இலங்கை உயிர்ப்பு ஞாயிறு குண்டுவெடிப்புகள். கொழும்பு உட்பட பல இடங்களில் உயிர்ப்பு ஞாயிறு நாளன்று 3 கிறிஸ்தவ தேவாலயங்கள், 4 உணவகங்களில் இஸ்லாமிய அரசு ஆதரவில் தேசிய ஜவத் ஜமாத் தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலை குண்டு தாக்குதல்களில் 268 பேர் கொல்லப்பட்டனர். இதே நாளில் 1917ஆம் ஆண்டு எழுத்தாளர் வசுமதி ராமசாமி பிறந்தார். குழந்தை எழுத்தாளர் வண்டுமாமா 1925ஆம் ஆண்டு பிறந்தார். இதே நாளில் பாவேந்தர் அவர்கள் 1964ஆம் ஆண்டு காலமானார். இந்திய கணிதவியாளர் சகுந்தலா தேவி 2013ஆம் ஆண்டு காலமானார். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பாவேந்தர் பாரதிதாசன் பாடல். நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, காலைப்படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள் படும்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி, கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர்கள் வாழ்வதப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம் படி, அறம்படி
அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம் படி இறந்த தமிழ் நான் மறை பிறந்ததென்று சொல்லும்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி அகப்பொருள் படி அதன்படி பொருள் படிப்படி நல்லபடி அகப்பொருள் படி அதன்படி புறப்பொருள் படி நல்லபடி புகழ் புகழ் படி படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி சாதி என்றும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சாதி என்றும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி செய்தி எப்படி தெரிந்து படி தீமை வந்திடுமை மறுபடி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி பொய்யிலே முக்காற்படி புரட்டிலே காற்படி பொய்யிலே முக்காற்படி புரட்டிலே காற்படி வையகம் அமரும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதெப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் மூன்றுபடி தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் மூன்றுபடி அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்ற ஆன்றோர் சொற்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி படிப்படி படிப்படியா படி படியில் ஏறிய படியில் இறங்காமல் படி படிப்படி படிப்படியாய் படி படியில் ஏறியே படியில் இறங்காமல் படி கற்ற கல்வி இந்த நாடும் வீசும் ஏடும் போற்றப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி படிப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி காலைப்படி கடும்பகல் படி மாலைப்படி மாலை இரவு பொருள் படிப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி. அழைத்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க அம்மா. இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதியை குணமதி அக்கார்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு பாடல் வழங்குமாறு செந்தமிழ் பாடகி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு பாடல். வரல பாடல். மீண்டும் அழைத்ததற்கு நன்றி. பாரதிதாசன் பாடல். விட்டு விட்டு குழலூதும் மெட்டு வைத்து குயில் பாடும் விட்டு விட்டு குழலூதும் மெட்டு வைத்து குயில் பாடும் வட்டார சோலையிலே மாமயிலாடும் மரங்கொத்தி அரங்கத்திலே தாளங்கள் போடும் நல்ல மரங்கொத்தி அரங்கத்திலே தாளங்கள் போடும் கட்டுக்கரை அலை மோதும் கட்டுக்கரை அலை மோதும் காதலிக்கு ஒரு மேளம் கட்டுக்கரை அலை மோதும் காதலிக்கும் ஒரு மேளம் தட்டாமல் ஒத்துதும் தாமரை வண்டு தட்டாமல் ஒத்துதும் தாமரை வண்டு சிட்டு சலங்கை கூடும் ஒத்திசை கண்டு நல்ல சிட்டு சலங்கை கூடும் ஒத்திசை கண்டு விட்டு விட்டு குழலூதும் மெட்டு வைத்து குயில் பாடும் வட்டார சோலையிலே மாமயிலாடும் மரங்கொத்தி அரங்கத்திலே தாளங்கள் போடும் நல்ல மரங்கொத்தி அரங்கத்திலே தாளங்கள் போடும் வெள்ளைப்பட்டு பிடை அண்ணோ வெள்ளை வீராப்பு நடை அண்ணோ வெள்ளைப்பட்டு வீராப்பு நடை அண்ணோ உள்ளோடுளாவையிலே ஒட்டார கிள்ளை உள்ளோடுளாவையிலே ஒட்டார கிள்ளை நல்ல ஒழுங்கு பிசை கொண்டிருக்கும் ஓயாத பிள்ளை நல்ல ஒழுங்கு பிசை கொண்டிருக்கும் ஓயாத பிள்ளை கொள்ளை கொள்ளை கொடி முல்லை கொள்ளை கொள்ளை கொடி முல்லை கொர்த்த முத்து இணை இல்லை கொள்ளை கொள்ளை கொடி முல்லை கொர்த்த முத்து இணை இல்லை
கல்லொழுகும் உதடு காட்டி சிரித்தாள் ஒருத்தி, கல்லொழுகும் உதடு காட்டி சிரித்தாள் ஒருத்தி, அந்த காட்சியெல்லாம் கண்டிருந்தது ஓர் செம்பருத்தி, அந்த காட்சியெல்லாம் கண்டிருந்தது ஓர் செம்பருத்தி. விட்டு விட்டு குழலூதும் மெட்டு வைத்து குயில் பாடும், விட்டு விட்டு குழலூதும் மெட்டு வைத்து குயில் பாடும், வட்டார சோலையிலே மாமயிலாடும், மரங்கொத்தி அரங்கத்திலே தாளங்கள் போடும், நல்ல மரங்கொத்தி அரங்கத்திலே தாளங்கள் போடும். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. மகிழ்ச்சி, சிறப்பு. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒரு நூல் திறனாய்வு செய்ய இருக்கிறார். அவர் மான் குட்டிகளும் பருந்துகளும் என்ற ஒரு நூலை பற்றிய ஒரு திறனாய்வு செய்ய இருக்கிறார். இந்த மான் கழுகுகள் மற்றும் பருந்துகள் போன்ற இரையின் பெரிய பறவைகள் காடுகளில் தனியாக இருக்கும் மான் குட்டிகளை வேட்டையாடலாம். இது குழந்தைகளுக்கான கதைகள், விலங்குகள் பற்றிய கருத்துக்களாக இருக்கலாம். அல்லது இந்த நூல் மான் குட்டிகளும் பருந்துகளும் என்று ஒரு சிறுகதை நூலுடைய தொகுப்பா. மான் குட்டிகளுக்கு கழுகுகள், பருந்துகள், ஓநாய்கள், மலைப்பாம்புகள் போன்றவை மான் குட்டிகளுக்கு இயற்கையான எதிரிகள். மான் குட்டிகள் பொதுவாக பிறந்த முதல் ஆண்டு அந்த தாயுடன் நெருக்கமாக இருக்கும். மனிதர்கள் இவற்றை தொந்தரவு செய்யக்கூடாது. ஆனால் மான் குட்டிகளும் காடுகளில் வாழும் இந்த தொகுப்பின் மூலம் மான் குட்டிகளுக்கு எந்த மாதிரியெல்லாம் இயற்கையின் மூலமாக இடையூறுகள், அச்சுறுத்தல்கள் ஏற்படுகின்றன என்பதை இந்த கதையினுடைய தொகுப்பு சொல்ல வருகிறது என்று நம்புகிறேன். ஐயா காமராஜையா, சிறப்பு அழைப்பாளர் வந்து 5:30 வர்றேன்னு சொன்னாருங்கய்யா. காமராஜையா, அன்னபூர்ணியம்மா ஒரு பாடல் தாங்க. ஐயா என்ன 2 நிமிடத்துல வந்துடுறாரா? உள்ள வந்துட்டாரு, ஆபீஸ்க்குள்ள வந்துட்டாரு. சரி, நீங்க தொடருங்க. ரொஃபினா ராஜ்குமார் கையை உயர்த்திருக்கிறீங்க, நீங்க பாடலாம், பாடல் தெரிந்தால். ரொஃபினா ராஜ்குமார் பாடலைங்கம்மா. அழைப்பாளர், சிறப்பு அழைப்பாளர் வந்துட்டாரு. குரலமுது நிகழ்ச்சி முன்னெடுத்துட்டு போங்க. குரலமுது யார் எடுத்துட்டு போறா இன்னைக்கு? எடுத்துட்டு போங்க, வந்துட்டாங்க சிறப்பு அழைப்பாளர். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும். அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் நூல் அறிமுக களம். நிகழ்வு எண் 2126, நாள் 21/4/2026, செவ்வாய்க்கிழமை. இன்றைய சிறப்பழைப்பாளர் அருண் பாரதி ஐயாவர்கள் திருநெல்வேலி மாவட்டம். பள்ளி காலங்களில் நடத்திய திருக்குறள் போட்டியில் கலந்து கொண்டு வென்று திருக்குறள் செல்வன் என்று பட்டத்தை பெற்றிருக்கிறார். கல்லூரி முடித்து ஒரு தனியார் பண்பலையில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணியாற்றி தற்போது ஒன்றிய அரசின் கீழ் இயங்கி வரும் பொதுத்துறை நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் நெல்லை மாவட்ட துணை செயலாளராக உள்ளார். அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு 21 பெண் எழுத்தாளர்கள் எழுதிய சிறுகதைகளின் தொகுப்பான மான் குட்டிகளும் மருந்துகளும் நூல் அறிமுகம். ஐயா அவர்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். ஐயா பாருங்களேன். ஐயா தொடங்கலாங்களா? தொடங்கலாம் ஐயா. ஓகே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குறிப்பாக என்னை அறிமுகப்படுத்திய சகோதரி சுவாதி, பேர் சரியா? சுவாதியா, தர்ஷினியா உங்க பேர்? ஓகே, அவங்களுக்கு வணக்கம். சுவாதி, ஓகே.
என்னன்னா, இப்போ இந்த கலந்துரையாடுவோம் பேரவை ஒரு மிகச்சிறந்த அளவில், மிக பரந்த அளவில் நிகழ்ச்சிகளை நடத்துவதாக ருபினா அம்மா என்னை அறிமுகப்படுத்தினார். அந்த வகையில் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பு என்பது மிக சாதாரண வாய்ப்பு கிடையாது. 2126வது சிறப்பு பேச்சாளராக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதிலும் ஒரு மாயாஜலம் என்ன என்று கேட்டால், இன்றைக்கு தேதி 21, வருடம் 2026. ரெண்டுமே இந்த பேச்சாளர் எண்ணிலோடு பொருந்தி போகிறது என்பது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம்தான் எனக்கு. முதலில் இந்த மாலை வேளையில் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நூல் என்னவென்றால், 21 பெண் எழுத்தாளர்கள் இணைந்து எழுதியிருக்கக்கூடிய மான் குட்டிகளும் பருந்துகளும் என்கிற சிறுகதை தொகுப்பு. நிச்சயமாக இந்த தொகுப்பு என்பது அனைத்து களங்களையும் அலசி ஆராய்ந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த 21 பெண்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த கதைகள் பல்வேறு நாட்டிலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. பல்வேறு களங்களை கதைக்களமாக கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. பல்வேறு பெண்களின் பிரச்சனைகளை இந்த நூல் அலசி ஆராய்ந்திருக்கிறது. இன்னும் எத்தனையோ விஷயங்களை சொல்லிக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அந்த இந்த இதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கவிதையோடு தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். சாம்ராஜ் அவர்கள் எழுதிய கவிதை இது. பெண்கள் குறித்த ஒரு கவிதை தான். என்ன கவிதை அப்படின்னா, வடக்கு தெருவில் 2 பிள்ளைகள் தீயை பொருத்தி கொண்டு செத்து போனார்கள். நடுத்தெருவிலிருந்து அக்காவும் பார்க்க போனாள். அவள் தெருவிலிருந்து 10 நிமிடம் அந்த தெரு. அப்பா எப்போதும் பெருமிதப்பட்டுக் கொள்வார், அக்கா அடுத்த வீடு அடுத்த தெரு என போனதில்லை என்று. 43 வயதில் வடக்கு தெருவை பார்க்கிறாள். எல்லா தெருவை போலவே இருந்தது அந்த தெருவும். 10 நிமிட தூரத்தை கடக்க அப்பாவின் ஆத்மா சாந்தி அடையவும், கணவன் ரொட்டிக்காக கடல் கடக்கவும், 2 பிள்ளைகள் தீயில் மறிக்கவும், வெயில் சற்று குறைவாகவும் இருக்க வேண்டியிருக்கிறது என்ற ஒரு கவிதை. இன்னைக்கு பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போவதற்கு நிறைய இடங்களில் அவர்கள் பெர்மிஷன், அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல போனால் பெர்மிஷன் என்று சொல்லலாம், கேட்க வேண்டியிருக்கிறது. கல்யாணமாகாதவர்கள் என்றால் சகோதரனிடம் அல்லது தந்தையிடம், கல்யாணமானவர்கள் என்றால் கணவனிடம் கேட்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு பெண்கள் வெளியே போவதற்கே சிரமங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பெண்கள் வெளியே சென்றிருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இடத்தில் எந்த பிரச்சனை, எந்த சம்பவங்கள் நிகழ்ந்தாலும் அதில் பாதிக்கப்படக்கூடியவளாக ஒரு பெண் இருக்கிறாள் என்ற ஒரு உண்மை நம் நெஞ்சை கனக்க செய்கிறது. அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் 21 பெண்கள் இணைந்து தங்களுடைய வலிகளை, தங்களுடைய வேதனைகளை கதைகளாக, பேசு பொருளாக இங்கே கொண்டு நம்மிடம் ஒரு அழகான மான்குட்டிகளும் பருந்துகளும் என்கிற அந்த தொகுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயம் வாங்கி அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு மொழி. ஏன் வாசிக்க வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால், இந்த கதைகள் எல்லாமே பல்வேறு விஷயங்களை பேசக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த கதைகள் சொல்லப்பட்ட விதம், இந்த கதைகள் பேசுகின்ற வலி, பேசுகின்ற பிரச்சனை அனைத்துமே அனைவருக்குமே பொருந்தி போகிறதாக இருக்கிறது. அருண்பாரதி உங்க பின்னாடி யாரோ பேசிக்கிறாங்க பாரு, ரூம் சாத்த முடியுமா? ஒரு நிமிஷங்க, நான் கொஞ்சம் வெளியே வந்துட்டேன். அது பாருங்க, இல்லைன்னா உங்ககிட்ட இருந்து அவங்க பேசாம இருக்க சொல்லுங்க. இல்ல அவங்களுக்கு கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுங்க, வேற ஒண்ணும் இல்லை. சரிங்க சரிங்க. ஆமா, வேற ஒண்ணும் இல்லை. இந்த 21 கதைகளையும் அறிமுகப்படுத்தி வேண்டியிருக்கிறேன். இந்த 21 கதைகளையும் பற்றி மிக விரிவாக பேசலாம், ஆனால் நமக்கு நேரம் கிடையாது. கதைகளின் கதை கையாண்டிருக்கக்கூடிய விஷயத்தை, ஒரு சில எனக்கு பிடித்த விஷயங்களை இந்த முறையில் என்னால் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த கதையில் இருக்கக்கூடிய மாந்தர்கள், கதாமாந்தர்கள் எல்லாமே நமக்கு பரிச்சயப்பட்டவர்களாக, நம் குடும்பத்தில் இருப்பவர்களாக, ஒரு சில நேரங்களில் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அது நாமவே இருக்கக்கூடிய
ஒரு மாயாஜாலம் இந்த கதை தொகுப்பில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு திருமணமாகி கணவன் இறந்து போன பிறகு இரண்டாவது திருமணமாகிற ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கணவரும் தன் முதல் மனைவியை இழந்தவர். இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இந்த கணவனுக்கு முதல் மனைவியை பற்றி பேசுவதற்கு கொண்டாடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் அந்த மனைவியாக இரண்டாவது மனைவியாக வரக்கூடிய மீனா என்கிற கதாபாத்திரத்துக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதே இல்லை என்னுடைய முதல் கணவனை பற்றி பேசுவதற்கு. இந்த வழியை சொல்லக்கூடிய கதையாக இந்த தொகுப்பில் முதல் கதை இருக்கிறது, நினைவு நாள் என்கிறது. இந்த கதையை எழுதியவர் புதிய மாதவி, மிகச்சிறந்த எழுத்தாளர். முதல் கதை இருக்கிறது. இரண்டாவது கதையை என்னவென்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால், சந்திரவதனா செல்வகுமாரன் எழுதியிருக்கக்கூடிய மான் குட்டிகளும் பருந்துகளும், இந்த சிறுகதையின் தலைப்பே இந்த கதையாக இருக்கிறது. ஒரு அட்டகாசமான ஒரு கதை என்று சொல்லலாம். இலங்கை தமிழில் எழுதப்பட்ட கதை. ஒரு ஜெர்மனி நாட்டில் நடக்கக்கூடியதாக இந்த கதை இருக்கிறது. இந்த கதை இன்னைக்கு குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை என்பதை வெட்ட வெளிச்சம் போட்டு இந்த கதை சொல்லியிருக்கிறது. கதை எழுதப்பட்ட அந்த பாங்கு என்பது ஒரு அற்புதமானது. ஒரு தொலைக்காட்சியில் அந்த குழந்தை துளசியாக வரக்கூடிய அந்த குழந்தை மான்குட்டியை ஒரு பருந்து தூக்கி செல்வதை பார்க்கிறார். எப்படியாவது அந்த மான்குட்டி தப்பித்து விட வேண்டும் என்கிற ஒரு பயங்கரமான ஒரு திருடல், பயங்கரமான ஒரு ஆர்வம் அந்த குழந்தைக்கு இருப்பதை அந்த கதையில் சொல்கிறார்கள். இந்த மான்குட்டியாகத்தான் அந்த வீட்டில் அந்த துளசி இருக்கிறாள். தன்னுடைய சொந்த பெரியப்பாவாலேயே சுரண்டலுக்கு உள்ளாகப்படுகின்ற குழந்தையாக இந்த துளசி இருக்கிறாள் என்பதை அந்த கதை சொல்கிறது. அடுத்தபடியாக வீடு என்கிற ஒரு கதை. இன்னைக்கு நாம் குழந்தைகளை பெற்று வளர்க்கிறோம். குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போய்விடுகிறார்கள். நாம் தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருவேளை நம்மளுடைய குழந்தைகளுக்கு செல்வம் தேவைப்படுகின்றது என்றால், நம்மிடம் சொந்த வீடு இருக்கிறது என்றால், நம்மளுடைய வீட்டை விற்று அந்த குழந்தைகளுக்கு தேவையான பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் நிறைய பெற்றோர்கள் இருப்பதை, நிறைய வயதானவர்கள் இருப்பதை பார்க்க முடியாது. அந்த ஒரு வழியை சொல்லக்கூடிய ஒரு கதை தான். இன்னைக்கு குழந்தைகள் போனால் பரவாயில்லை, அந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய பசுக்கள் அந்த வீட்டின் கதாநாயகியாக வரக்கூடிய நீலா அவர்களை அந்த பசுக்கள் அம்மா என்று அழைக்கும். அம்மா என்று அழைப்பதோடு அந்த கதை முடியும். ரொம்ப அருமையான உணர்ச்சி பூர்வமான கதை. இன்னொரு கதை என்று சொல்ல பார்த்தால், ஒரு பெண்களோடு ஆண்களோடு சகஜமாக பழகக்கூடிய வசந்தா என்கிற ஒரு கதாபாத்திரத்தை சொல்லக்கூடிய ஒரு கதை. இன்னைக்கு ஆண்களோடு சரிசமமாக பெண்கள் பழக ஆரம்பித்தாலே இந்த சமூகம் ரொம்ப மோசமாகத்தான் அந்த பெண்களை சித்தரிக்கும். இந்த கதையிலும் அந்த வசந்தா சரியான ஒரு பெண்ணாகத்தான் இங்கு கதையில் வர்ணிக்கப்படுகிறாள். வசந்தாவாக வரக்கூடிய அந்த பெண் வாழ்க்கையின் சகஜமான நிலைக்கு திரும்பி திருமணமாகி வாழ்ந்து விடுகிறாள். ஆனால் இன்னொரு வசந்தாவாக ஒரு பெண்ணை கட்டுகிறார்கள். அந்த பெண் சமூகம் கொட்டுகின்ற இந்த வார்த்தைகளின் வழிகளை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறாள் என்பதாக அந்த கதை ரொம்ப முக்கியமான கதை இது. அடுத்தபடியாக ஒரு கதை மூலம் என்கிற ஒரு கதை. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, திருமண வாழ்க்கை அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு. வியாபாரத்துக்கு முன்னாடி ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண பந்தம் உறுதி போகிறதா என்பதை யாரோ ஒரு ஜோதிடர் முடிவு பண்ணுகிறார்கள். 10 பொருத்தமும் சரியாக இருக்க வேண்டும், 10 பொருத்தமும் இருந்தால்தான் அந்த திருமணம் நிலைக்கும் என்பதை அவர்கள் அந்த திருமணமாக போகிறவர்கள் அவர்களுடைய கருத்தை விட ஜோசியர் சொல்லக்கூடிய கருத்து தான் முக்கியமானதாக. அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இதுல. மிச்சி என்கிற ஒரு தாய்க்கு மகன் இருக்கிறார். அந்த மகனுக்கு இரண்டாவது திருமணத்திற்கு பெண் தேடி அலைகிறார். பெண் எங்கேயுமே கிடைப்பதில்லை. ஏனென்றால் மிச்சி தன்னுடைய சொந்த சாதியில் கொண்டிருக்க வேண்டும். தன்னுடைய மகனுக்கு பொருந்தக்கூடிய ஜாதக பொருத்தத்திற்கு உட்பட்ட பெண்ணாக இருக்க வேண்டும் என்று ரொம்ப தூரம் அலைகிறார்கள். ஒரே ஒரு வரன் பொருந்தி போகிறது. ஆனால் அந்த திருமணம் நடந்ததா நடக்கவில்லையா என்று அந்த கதை முடியும். தேனம்மை லட்சுமணன் அந்த எழுத்தாளர் ரொம்ப அழகாக இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை இந்த கதையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். மிக அருமையான கதை. இன்னொரு கதை திருநெல்வேலி மாவட்டம் விகேபுரத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை. விகேபுரம் அந்த பகுதியில், அம்பாசங்கர் அந்த பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு கதையாக ஒரு காந்திமதி ஆட்சி பற்றிய கதை. குழந்தைகள் வெளிநாடு போனதுக்கு அப்புறம் இந்த குழந்தைகளோடு வாழ வேண்டும் என்கிற ஒரு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய காந்திமதி ஆட்சி ரொம்ப காலம் கழித்து தன்னுடைய மகன் அமெரிக்காவில் இருந்து வருகிறான்.
அவனுக்காக பார்த்து பார்த்து அந்த வீட்டை வந்து மாற்றுவார்கள். அமெரிக்காவில் இருந்து வரக்கூடிய பையனுக்கு அது பிடிக்கும், இது பிடிக்கும், குழந்தைகள் வரப்போறாங்க, பேரப்பிள்ளைங்க வரப்போறாங்க, அவங்க எப்படி இருக்க போறாங்க, 10 நாள் 20 நாள் தங்கணும், அவங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த காந்திமதி ஆட்சி பார்த்து 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 பண்ணுவாங்க. ஆனா குழந்தைங்க அந்த மகன் வந்ததுக்கு அப்புறம் மருமகளின் தீபாவையாக அந்த மகன் இருக்கிறான். மருமகள் சொல்லக்கூடியதை கேட்பதாக அந்த மகன் இருக்கிறான். எத்தனை நாட்கள் அந்த வீட்டில் இருந்தார்கள், என்ன நடந்தது என்பதை விளக்கக்கூடிய ஒரு கதையாக வந்து மூலம் அந்த சுட்டமண் என்கிற கதை வந்து இருந்தது. அடுத்தபடியான ஒரு முக்கியமான கதை என்னவென்றால் உவர்மண் என்கிற கதை. உவர்மண் கதை வந்து சொல்லக்கூடிய கதைக்களம் மலம் அள்ளுகிற ஒரு தாய்க்கு பிறந்த மகனை பற்றிய ஒரு கதை. அது இன்னைக்கு வந்து மலம் அள்ளுகின்ற தொழில் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு ஒதுக்கப்பட்ட தொழிலாக இன்னைக்கு மாறிவிட்டது. சாதியினர் தான் இந்த தொழிலை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு சாதிய மனோபாவம் தான் அந்த தொழிலை இன்னும் வந்து முன்னேற விடாமல் ஒரு அறிவியல் புரட்சி எங்கெங்கெல்லாமோ நடக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா 2003ஆம் வருஷம் எங்களுடைய பகுதியில் ஒரு பள்ளியில் வந்து 3 நாட்கள் ஆவணப்படம் குறும்படம் நடந்தது. இந்த 2003ஆம் வருஷம் 10ஆம் வகுப்பு படித்து 11ஆம் வகுப்பு நான் போய்கொண்டிருந்த அந்த நேரத்தில் அந்த ஆவணப்பட திரையிடலை நான் போய் பார்த்தேன். அதில் அமுதன் என்கிற ஒரு எழுத்தாளர் இயக்கிய பி என்கிற ஒரு திரைப்படம். மலம் அள்ளுகின்ற ஒரு தொழிலாளியை அன்றாட வாழ்வியலை அந்த படம் பதிவு செய்திருந்தது. 2026ஆம் வருஷம் ஏறக்குறைய 23 வருடங்கள் கடந்துவிட்டது. 2003ஆம் ஆண்டில் இருந்த தொழில்நுட்ப புரட்சி இன்று இல்லை. எத்தனையோ விஷயங்களில் உலகம் முன்னேறி எங்கெங்கோ போய்விட்டது. அன்னைக்கு யாரிடமும் செல்போன் வசதி இருந்தாலும் தொட்டு முகம் பார்த்து பேசக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப புரட்சி அன்றைக்கு கிடையாது. ஆனால் அன்றைக்கு மலம் அள்ளக்கூடிய தொழிலாளர்கள் அவர்களுக்கு என்ன ஒரு கருவி வழங்கப்பட்டிருந்ததோ அதே கருவியை வைத்துத்தான் இன்றும் அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேசிய துப்புரவு பணியாளர்களுக்கான ஆணையம் சொல்லக்கூடிய தரவுகளின்படி 1993 2022ஆம் வருடம் வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 1024 பேர் இந்த கழிவு நீர் வெளியேற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டு விஷவாயு தாக்கி இறந்து போனதாக அறிக்கை சொல்கிறது. அறிக்கையை விட நிச்சயம் வந்து கூடுதலாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட பின்னணியில் இருந்து வந்த கதை இது. இந்த கதையை படிக்கும் போது எனக்கு ஒரு கவிதை வந்து நினைவுக்கு வந்துச்சு. அந்த கவிதையை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கவிதையின் தலைப்பு டிஜிட்டல் இந்தியா. எங்கள் அரசர் எங்கள் தேசத்தை கணினிமயமாக்கி விட்டார். எங்கள் காலை கடன்களுக்காக கணினி கக்கூஸ்கள் தயாராகிவிட்டன. எங்கள் வங்கிகள் கணினிமயமாகிவிட்டன. நாங்கள் கண்காணிக்கப்படுகிறோம். எங்கள் மளிகை கடைகள் கணினிமயமாகிவிட்டன. பணத்தாள்களுக்கு இங்கு வேலையே இல்லை. எங்கள் சுடுகாடுகள் கணினிமயமாகிவிட்டன. எங்கள் பிணங்கள் கூட தாமாகவே இருந்துவிடும். எங்கள் உலகில் இன்னும் மனித மலத்தை அள்ளவும் மரணக்குழிக்குள் புகவும் தான் ஒரு கணிப்பொறியை கண்டுபிடிக்க இயலவில்லை அப்படின்ற ஒரு கவிதை வந்து வரும். இந்த கவிதையை வந்து இந்த கதையை வாசிக்கிறப்ப எனக்கு இந்த கவிதை தான் நினைவுக்கு வந்தது. அப்படிப்பட்ட மலம் அள்ளக்கூடிய பின்னணியிலிருந்து வந்த ஒரு ஏழை தாய், லட்சுமி என்கிற ஏழை தாயினி ஒரு மகன் கஷ்டப்பட்டு படித்து செங்கொடி இயக்கத்தில் இருக்கக்கூடிய 2 கதாபாத்திரங்கள், நல்ல தம்பி, அவருடைய பெண்ணாக வரக்கூடிய ஒரு அக்கா, 2 பேரின் ஆதரவால் மிகச்சிறந்த அளவில் படித்து ஒரு மிகப்பெரிய அரசு அதிகாரியாக மாறுகிறார். மாறியது மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு உத்வேகத்தோடு தன்னால் முடிந்த காரியங்களை இந்த செங்கொடி இயக்கத்தோடு செய்வதாக இந்த கதை வந்து ஒரு அற்புதமான கதை. ஒரு தன்னார்வத்தை தூண்டக்கூடிய ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான கதைன்னு பார்த்தா பூரணக்குட்டின்னு ஒரு கதை. இளம்பிறை அவர்கள் வந்து அருமையாக எழுதியிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்கள்ல இருக்கக்கூடிய குலசாமிகளை போய் பார்த்தோம் அப்படின்னா ஆண் தெய்வங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு போரில் ஏதாவது ஒரு சண்டையில் இறந்து போய் நம்மை பாதுகாக்க இறந்து போய் கடவுளாக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கும். ஆனால் பெண் தெய்வங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பெண் தெய்வங்களின் கதைகளை கேட்டீர்கள் என்றால், அந்த பெண் ஒரு ஆணவ படுகொலை செய்யப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கும். இல்லை என்றால் அதிகார வெறிக்கு இரையான ஒரு பெண்ணாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு பெண் தெய்வம் கிராமங்களில் ஒதுக்கப்பட்ட நகர்ப்புறங்களில் வசிக்கக்கூடிய ஒரு சின்ன கோவில்கள், குலசாமி என்று அழைக்கப்படக்கூடிய பெண் தெய்வங்களின் கதை இந்த கதையாகத்தான் இருக்கும். அதில் ஒரு கதைதான் வந்து பூரணக்குட்டி. பூரணக்குட்டியில் வரக்கூடிய அந்த காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு பெண் அதிகாரத்தின்
மண்டியிட வேண்டிய ஒரு சூழல் வருகிறது. தேவையில்லாத ஒரு திருட்டு பழிக்கு ஆளாகி அவள் கொல்லப்படுகிறாள். கொல்லப்படுவதற்கு முன் இந்த மண்ணில் சிவப்பு புயல் வீசட்டும் என்கிற இந்த சாபத்தோடு போய் இறந்து போகிறாள். அந்த இடம்தான் நம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேரிக்காடு உருவான விதம் என்கிற ஒரு நாட்டார் கதையோடு இந்த கதையில் இருந்து அணுகப்பட்டிருக்கும் ஒரு அருமையான ஒரு மொழிநடை. இந்த தொகுப்புகளில் ரொம்ப அருமையான மொழிநடை இருக்கக்கூடிய கதைகள் குறிப்பிட்டு சொல்லலாம். சொல்லப்போனால் ஒரு 3 கதை, மான்குட்டிகளும் பருந்துகளும், அப்புறம் சுடுகஞ்சி என்கிற ஒரு கதை, அப்புறம் திரிசங்கு சொர்க்கம் என்கிற ஒரு கதை. இந்த 3 கதைகளும் இலங்கை தமிழில் அதி அற்புதமாக எழுதப்பட்ட கதைகள். ஒரு நாஞ்சில் தமிழ், நெல்லை மாவட்டத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் வழக்கத்தில் இருக்கக்கூடிய நாஞ்சில் தமிழில் எழுதப்பட்ட கதை என்று பார்த்தால் மஞ்சாடி முத்துக்கள் அப்படின்ற ஒரு கதையை சொல்லலாம். நெல்லை தமிழில் எழுதப்பட்ட கதையாக பூரணக்குட்டியும் வெள்ளையாடி ஆடைக்காரி என்கிற ஒரு கதை இருக்கிறது. வெள்ளையாடி ஆடைக்காரி கதையை பற்றி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இன்னைக்கு நமது தெற்கு புறத்தில் திருவிழாக்களில் அந்த வில்லுப்பாட்டை நீங்க கேள்விப்பட்டிருக்கீர்கள். வில்லுப்பாட்டு அப்படின்றது நாட்டார் வழக்காற்றில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு கலை. அந்த கலையில் அந்த கோவிலோட வரலாறு நமக்கு தெரியும், அந்த ஊரோட வரலாறு தெரிஞ்சிருக்கும். அப்படி வில்லுப்பாட்டு பாடக்கூடிய ஒரு வில்லுப்பாட்டு நிகழ்த்தக்கூடிய ஒரு பெண் கலைஞரின் கதையாகத்தான் இந்த கதை இருக்கும். அதிலும் இந்த வில்லுப்பாட்டு பாடக்கூடிய செல்வி கைம்பெண் என்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஊரில் நடக்கக்கூடிய வில்லுப்பாட்டில் அவளுக்கு பங்கேற்பதற்கு, நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. ஆனால் கோமதி என்கிற வெளியூரில் இருக்கக்கூடிய ஒரு வில்லுப்பாட்டு கலைஞருக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. கோமதி என்ன செய்கிறாள் என்றால், அந்த ஊரில் இருக்கக்கூடிய அம்மனை பற்றி பாடும்போது கைம்பெண் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அந்த கதையோடு சொல்லுவதாக அந்த கதை முடியும். ரொம்ப அழகான கதை. இன்னொரு முக்கியமான கதை பார்த்தால் 5இல் வளையாதது 50இல் வளையாது என்று சொல்வார்கள். சிறு வயதில் குற்றவாளியாக இருக்கக்கூடியவன் பெருவயதில் பெருங்குற்றம் செய்வான் என்று. சிறு வயதில் குற்றவாளியாக இருக்கும் போது அந்த குற்றவாளியை திருத்தக்கூடிய ஒரு ஆசிரியை பற்றிய கதை. இந்த குற்றவாளியின் தந்தை மிகப்பெரிய அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இருக்கக்கூடியதாக இந்த கதை வரும். அதனால் அந்த ஆசிரியை படக்கூடிய கஷ்டம் இதெல்லாமே இந்த கதைக்கு வரும். இளையவதாக முள்மரம் கொள்க என்கிற ஒரு கதை, ரொம்ப அற்புதமான கதை. இப்படி கதையில் கதை மாந்தர்களாக ஏகப்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள். இந்த பெண்கள் எல்லாமே நம் வீட்டு சொந்தங்களாக, நம்முடைய சகோதரிகளாக, நம்முடைய தாய்களாக, நமக்கு தெரிந்தவர்களாக இந்த கதையின் கதாமாந்தர்கள் இருப்பது என்பது இந்த கதையோட சிறப்பு. ஆகவே இந்த மான்குட்டிகளும் பருந்துகளும் என்கிற தொகுப்பை நீங்கள் அவசியம் வாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த கதையில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய கதை என்று பார்த்தால் மாயக்கண் என்கிற ஒரு கதை. ருஃபினா ராஜ்குமார் அம்மா எழுதப்பட்ட ஒரு கதை. கணவனால் ஏமாற்றப்பட்ட ஒரு பெண். இந்த கணவனால் ஏமாற்றப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையையும் அந்த கணவன் விற்பதற்காக தூக்கி கொண்டு போய்விடுவான். அந்த வலிகளை தாங்கக்கூடிய ஒரு பெண்ணாக சுமித்ரா என்கிற கதாபாத்திரத்தில் இந்த பெண்ணை பற்றிய ஒரு கதையாக இந்த கதை வந்தது. ரொம்ப அற்புதமான கதை. இந்த கதையில் கணவனால் ஏமாற்றப்பட்ட பெண்ணாக சுமித்ரா இருக்கிறார். கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணாக மஞ்சாடி முத்துக்களில் வரக்கூடிய மல்லிகா என்கிற கதாபாத்திரம் வருகிறது. சுடுகஞ்சி கதையில் வரக்கூடிய மல்லிகா என்கிற கதாபாத்திரம் வருகிறது. எவ்வளவு திறமை இருந்தும் கணவனால், பெற்றோர்களால் அங்கீகரிக்கப்படாத ஒரு கதாபாத்திரமாக தமிழரசி என்கிற ஒரு கதாபாத்திரம் வருகிறது. இப்படி எத்தனையோ கதாபாத்திரங்கள் இந்த கதைகளில் உலாவுகின்றன. இந்த கதைகள் நிச்சயம், இந்த கதைகளை நாம் வாசிக்க வேண்டும். ஏனென்றால் இப்படியான முக்கியமான படைப்புகள் வெளிவருவதற்கு இந்த கதைகளை வாசித்து, இந்த கதைகளை பலரிடம் சொல்லி, இந்த கதைகள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் இன்னும் ஏராளமான கதைகள் வெளிவருவதற்கான ஒரு தூண்டுகோலாக இருக்க முடியும். ஆகவே இந்த கதைகளை, இந்த சிறுகதை தொகுப்பை நீங்கள் வாங்கி வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. சிறப்பாக உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிங்க ஐயா. வாழ்த்துறை வழங்குவதற்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நீதியரசர் நடராஜன் ஐயா அவர்களே அன்று நடக்கின்றோம். தொடர்ந்து தயாரிலே இருக்குமாறு திருக்குறள் காமராஜர் ஐயா அவர்களே அன்று கேட்டுக்கொள்கின்றோம். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது
சிறப்பு விருந்தினர் அருண் பாரதி அவர்கள் 21 பெண் எழுத்தாளர்கள் எழுதிய மான்குட்டிகளும் பருந்துகளும் என்ற நூலை பற்றிய உரையை ஆற்றினார். அவர் 7 நாட்கள் பேச வேண்டிய உரையை சில நிமிடங்களிலேயே பேசி முடித்திருக்கிறார். இப்பொழுது திரைப்படங்கள் வெளியே வரும்போது திரைப்படங்கள் வெளியிடுவதற்கு முன்பு ட்ரெய்லர்னு ஒன்று காட்டுவாங்க. திரைப்படம் எப்போதுமே 250 260 நிமிடங்கள் ஓடும். ஆனால் அந்த ட்ரெய்லர்கள்ங்கிறது 4-5 நிமிடங்கள் தான் வெளியிடப்படும். ஆனால் அந்த ட்ரெய்லரை விட மிக குறுகிய காலத்தில் நமது விருந்தினர் அருண் பாரதி அந்த கதைகளை பற்றி சொல்லியிருக்கிறார். அதாவது கதையோட தலைப்பு மட்டும்தான் பேசியிருக்கிறார். அதாவது பெண் எழுத்தாளர்கள் தங்களுடைய பெண்கள் பிரச்சனையை பற்றி எழுதியிருக்கும் பொழுது அதை பற்றிய விரிவான அலசல்களும் விளக்கங்களும் ஆய்வுரைகளும் வருவது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்கும் என்பது என்னுடைய கருத்து. நமது மதிப்பிற்குரிய நெய்வேலி ஞானசேகரன் அவர்கள் உரையின் போதே தனது கருத்தை வெளியிட்டார்கள். இது சில நிகழ்ச்சிகளில் வருங்காலத்தில் இதை பேசலாமே என்று கருத்தை வெளியிட்டிருந்தார். அந்த கருத்தை நான் அப்படியே வழிமொழிகிறேன். அதன்படி இன்று மொத்தமாகவே அந்த நூலுக்கு ஒரு ட்ரெய்லர் என்று நினைத்து கொள்வோம். நமது விருந்தினர் அருண் பாரதி அவர்கள் தயவு செய்து வருங்காலத்தில் இதே நூலை ஒரு நாள் உரைக்கு 3 கதைகள் என்ற அளவில் பிரித்து கொண்டு ஒரு 7 நாட்கள் அவருடைய வசதிக்கு ஏற்ற நாட்களில் இதை பேசினால் சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நண்பர் அருண் பாரதி திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்று நினைக்கிறேன். நானும் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவன் தான். அவருடைய குரலும் உரையும் மிக 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 அருமையாக இருக்கிறது. உங்களை இப்படியே விட்டுவிட நாங்கள் தயாராக இல்லை. எனவே நீங்கள் எடுத்துக்கொண்ட நூல் என்பது பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய, தெரிவிக்கப்பட வேண்டிய நூல் என்று நான் கருதுகிறேன். பெண்களால் பெண் அடிமைத்தனம் அல்லது பெண் விடுதலை பற்றிய கதைகள் அவசியம் நிறைய வர வேண்டும் என்று நினைக்கிறவன் நான். அப்படி இருக்கும் பொழுது அபூர்வமாக வந்திருக்கும் ஒரு நூலை பற்றி அவசரமாக இப்படி அதனுடைய விமர்சனத்தை முடித்து கொள்வது நல்லதாக இல்லை. அது தவிர்க்கப்பட வேண்டும். அன்பான வேண்டுகோள், அருண் பாரதி அவர்கள்
இந்த நூலை இன்னும் ஒரு 7 நாட்கள் எடுத்து 7 உரைகளாக பிரித்து விமர்சன உரையை வைத்தால் நானும் மகிழ்வேன், நமது பேரவை உறுப்பினர்களும் மகிழ்வார்கள், இதை கேட்கிற அனைவருமே பயனடைவார்கள் என்று கருதி என்னுடைய வேண்டுகோளை விடுத்து அருண் பாரதி அவர்களை வாழ்த்தி பாராட்டி அமைவதோடு என் வேண்டுகோளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜர் ஐயா அவர்களே அன்பு நடைபெற்றோம். திரு கையாண்டே இருக்குமாறு நெய்வேலி ஞானசேகரன் ஐயா அவர்களே அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள். தொழல் வல்லன் சோர்வுலன் அஞ்சான் அவனை இகழ்வல்லல் யாக்கும் அரிது. தேர்ந்தெடுத்த சொற்களில் சொல்ல வல்லவனாகவும் ஒரு பொழுதும் சோறுபடாதவனாகவும் தன் சொல்லின் உண்மை உள்ளதால் ஒருபோதும் அஞ்சாதனாகவும் உள்ள ஒருவனை எதிர்த்து வெற்றி அடைதல் எவருக்கும் அரிதாகும். அந்த வெற்றியாளன் யாருன்னு கேட்டினா அருண் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றார். அவர்களை அன்பு பாராட்டி 2126வது நிகழ்விலே வருக வருக என வரவேற்பதிலும் வணங்குவதிலும் பாராட்டுவதிலும் அன்பு செலுத்துவதிலும் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மாணவன் பள்ளி காலத்திலே நடந்த திருக்குறள் போட்டியிலே கலந்து கொண்டு வென்று திருக்குறள் செல்வர் அப்படின்னா அமெரிக்காவில் 1330 குறளையும் படித்து அங்கே கொடுக்கக்கூடிய ஒரு குறளுக்கு $1 பரிசை வென்றவன் என்ற அர்த்தம். தமிழ்நாட்டில் திருக்குறள் செல்வம் சொன்னா யார் வேணாலும் வச்சுக்கிறாங்க, ஆனா அது இல்லை. ஆனால் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் நெல்லை மாவட்ட துணை செயலாளராக இருக்கிற இவர் இந்த தலைப்பை சொன்னும் போதே நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். 21 பெண் எழுத்தாளர்கள் எழுதிய சிறுகதைகளின் தொகுப்பான மான்குட்டிகளும் பருந்துகளும் நூல் அறிமுகம் செய்யட்டுமாயா அப்படின்னு கேட்டாரு. ரொம்ப சந்தோஷங்கய்யா. அந்த நூல் ஜேபி பாப்பா தொகுப்பாசிரியராக பணியாற்றிய 21 பெண் எழுத்தாளரின் சிறுகதைகளை உள்ளடக்கிய ஒரு சிறுகதை தொகுப்பு புத்தகம். இந்த தொகுப்பு புத்தகம் பல்வேறு பெண் எழுத்தாளர்களின் தனித்துவமான பார்வைகளை சமூக சூழல் மற்றும் அனுபவங்கள் மூலம் விவரிக்கிறது. அதை பத்தி நமக்கு நல்லா சொன்னாரு. மான்கொட்டைகளும் பருந்துகளும் உலகில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 21 பெண் எழுத்தாளர் சிறுகதைகள் அதில் இருக்கு. சுவாசம் வெளியிட்ட ஒரு புத்தகம். பெண்கள் எழுத்தில் சமூகத்தின் பிரதிபலிப்பு, நினைவுகள் மற்றும் வாழ்க்கை அனுபவங்கள். மும்பை முதல் ஜெர்மனி வரை வெவ்வேறு புவியியல் சூழ்நிலையில் வாழும் பெண்களின் அனுபவங்கள் இந்த கதையில இருக்கு. பெண்களின் தனித்த உலகங்கள், அவர்களின் உணர்வுகள் இந்த சிறுகதையில் ஆழமாக பேசுகிறது. ஒரு தனிப்பட்ட சிறுகதை அல்ல, மாறாக பல கதைகளின் தொகுப்பு நூல் இது. இந்த தொகுப்பில் உள்ள குறிப்பிட்ட கதைகளை பற்றி மேலும் அறிய விரும்பினால் நாம யாரை கேட்கணும்னா அருண் பாரதியை போய் கேட்டு இந்த தொகுப்பு பற்றிய விமர்சனங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொரு வாரமும் 21 கதைகளை 21 மாதங்கள் பேச நம்ம தலைமை உங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. யார் தெரியல, நீதியார் சரியா சொல்லிட்டாரு, அதுக்கு அப்பீல் கிடையாது. அதனால இன்றைக்கு என்ன தேதியோ அதுக்கு முன்னாடி பின்னாடி 2 நாள் உங்களுக்கு அவகாசம் உண்டு. ஆனால் ஒரு நாள் கூட, ஒரு 26ஆம் தேதினா 26ஆம் தேதி 18 மாதங்கள் 18 நாள் நான் அவருக்கு பின்னாடி ஒவ்வொரு எழுத்தாளருக்கு பின்னாடியும் அந்த எண்களை குறிச்சிக்கிட்டே வந்திருக்கிறேன். ஒருத்தர் எத்தனை தடவை பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஒருத்தருக்கு மட்டும் 18 எண்களை போட முடியல, என் செல்லில் இடம் இல்லை. அவர் தான் நீதியரசர் நடராஜன் அவர்கள். 18வது 26ஆம் தேதி 18வது நூற்றாண்டு கால வரலாறு, இந்திய நூற்றாண்டு கால வரலாறு பற்றி பேசுறாரு. அதுக்கு உண்டான பதாகை இன்னைக்கு அனுப்பிச்சிட்டேன். அது மாதிரி அருண் பாரதி அவர்கள் இது உலகம் பூராக செல்லக்கூடிய ஒரு தளம். 15,000
நபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இணையத்திலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்றால் இரவு பார்த்து விடுவார்கள். அதனால இது யூடியூப்பா மாறும். உங்களுடைய பேச்சு என்னைக்குமே இருக்கும். அதனால நீங்கள் பல தரப்புகளில் இந்த முதல்ல இதுல இருக்கிற கதைகள் பற்றி நீங்க பேசுறீங்க. அதுக்கப்புறம் மற்ற செய்திகளை பற்றி நீங்க பேசுங்க. யாராவது வரவில்லை என்று சொன்னாலும் அன்று நான் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பேசலாம் என்று சொல்வேன். அன்றைக்கும் நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி நான் கதைக்குள் சொல்லவில்லை. ஏனென்று கேட்டால் இன்னும் பிச்சைமாலாம் இருக்காங்க. அவங்க முழுசாக சொல்லிடுவாங்க. நெய்வேலி ஞானசேகரன் ஐயா வந்திருக்காரு. ஜேபி ஜோஸ்பின்னு வந்திருக்காங்க போல. அவங்களையும் வரவேற்கிறேன். இன்னும் ஜானகி அம்மா இருக்காங்க, இருக்காங்க, அன்னபூர்ணி இருப்பாங்க, குணமதி இருக்காங்க. வாங்க, நீங்க நீங்க தெரிஞ்ச உங்களுக்கு நான் ஏற்புரை போட்டுப்படேன். சார், ரைட். வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பு. நன்றி, வணக்கம். கிடைத்த வாய்ப்புக்கு நிறைய நன்றி பாட்டை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்கிச்சிருக்கு ஞானசேகரன் ஐயா அவர்களே என்று நினைக்கின்றோம். இதன் தயாரினை இருப்பாரு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களே என்று கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்களையா. அழைத்ததற்கு நன்றி சுவாதி. நன்றி. நீண்ட இடைவெளிக்கு பின்னால் நமது கலந்துரையாடல் தளத்தின் நிரந்தர நீதியரசர் ஐயா நடராஜன் அவர்களை சந்திக்கின்றோம். அவர் சிறப்பான முறையில இந்த கதைக்கான காரணத்தையும் காரியத்தையும் விளக்கி சொல்லி இருக்கிறார்கள். பின்னாலே காமராஜ் அவர்கள் அதற்கு மரியாதையாக அதற்கான ஒப்புதலையும் தந்திருக்கிறார்கள். நான் முன்பே பதிவிட்டிருந்தேன். ஒவ்வொரு கதையினுடைய சார அம்சத்தை அவர் சொல்லுகின்ற போதே முடிந்தவரை கதைக்குள் செல்லுங்கள், மற்ற கதைகளை தொடர்ந்து நீங்கள் பேசலாம் என்று சொல்லியிருந்தேன். ஆனாலும் நேரத்தில் நெருக்கடி கருதி அவர் அதை சொல்லி இன்றைக்கு நிறைவு செய்திருக்கிறார். நம்முடைய காமராஜர் சொன்னபடி அவர் நம்முடைய தளத்திலே முடிந்தவரை இந்த 21 கதை என்று நினைக்கின்றேன். அத்தனை கதைகளையும் நம்மோடு ஒவ்வொரு கதையாக விரிவாக விவரமாக நம்மிடையே எடுத்து சொன்னால் எதிர்கால சந்ததிக்கு அது நலமாக இருக்கும். அந்த நூலை பலர் படிப்பதற்கு வாங்குவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை பணிவோடு சொல்லி, அருண்பாரதி என்று சொன்னால் அநேகமாக பொது உடைமையின் சித்தாந்தத்தை அவர் தந்தை ஏற்றிருப்பார் என்று கருதுகிறேன். ஒரு காலகட்டம் வரை தந்தை பெரியாரை பொது உடைமை இயக்கம் ஏற்றுக்கொண்டதில்லை. இப்பொழுதுதான் ஒரு 5-6 வருடங்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. பாரதியை விரும்புகின்றவர்கள் பாரதிதாசனை கிட்டே போக மாட்டார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழலில் உங்களை போன்ற முற்போக்கு எழுத்தாளர் சங்க தோழர்கள், அன்பு சகோதரர்கள், இன்னும் சொல்ல போனால் அன்பு செல்வ மகன்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எதிர்கால சந்ததிக்கு நல்ல செயல்களை, நல்ல கதைகளை எடுத்து செல்ல வேண்டும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாளை மறுநாள் நம்முடைய நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய வாக்குரிமை நம் கையிலே கிடைக்க இருக்கிறது. இன்றைக்கு இருள் சூழ்ந்து இந்த நாட்டிலே கம்யூனிசமாக இருந்தாலும் திராவிடமாக இருந்தாலும் இந்த மக்கள் சுகமாக நலமோடு எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலையிலே வாழுகின்ற அந்த வாழ்க்கையை இவர்கள்தான் வாழ வேண்டும் என்று வடக்கே இருந்து வம்படியாக வந்து நம்மிடையே அந்த கருத்துக்களை திணித்து தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு நம் சிந்தனையை மழுங்கடிக்கக்கூடிய அளவிலே பல்வேறு நிலையிலே நம்மிடையே மோதி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அறிவார்ந்த தமிழ்நாடு சிறப்பான முறையிலே சிறப்பான கூட்டணி மூலம் நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம். வருகின்ற 23ஆம் தேதி நம்முடைய இந்தியா கூட்டணியின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களும் 234 தொகுதியிலே நம்முடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். எதிரிகள் டெபாசிட்டை இழக்கக்கூடிய அளவிற்கு உங்களை போன்ற இளைஞர்கள் அதற்கான உத்வேகத்தை செய்ய வேண்டும். இருக்கிறது இன்னொரு 48 மணி நேரம். அதற்கு பின்னாலே நாம் ஓட்டு போடக்கூடிய நிலை 48 மணி நேரம் கூட இல்லை. எனவே அந்த ஓட்டை நமதாக்கி வருகின்ற 5ஆம் தேதி திரும்பவும் தமிழ்நாட்டிலே நம்முடைய ஆட்சி மலர, எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலையை உருவாக்க நாம் முயற்சிக்க வேண்டும். வாக்களியுங்கள் உதயசூரியன் கூட்டணிக்கு. அருவாள் சுத்தி நட்சத்திரம், அதை போல பானை, இப்படி இருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களையும் நாம் நிற்பதாக எண்ணி வாக்களித்து வெற்றி பெற வேண்டும். அதற்கான படியை தொடருங்கள் என கேட்டு
தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி தங்களுடைய பொழிவு தொடர்ந்து நம்முடைய களத்திலே வர வேண்டும் என விரும்பி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு, தொடர்பும் அறிவார்ந்த சிந்தனையாளருடைய பணி. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு தில்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களே அன்பு நினைக்கின்றோம். பிற தயானே இருப்பது ரூபினா ராஜ்குமார் அம்மா அவர்களே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்களே. அழைத்ததற்கு நன்றி. குரலமுது நீதியரசர் அவர்கள் இன்றைய சிறப்பு அழைப்பாளரை பற்றி சொல்லும் பொழுது திரைப்படத்தின் முன்னால் வரும் முதல் 4 நிமிட ஒரு அறிமுகம் அப்படி என்று சொன்னார். ஆனால் இப்பொழுது புதிதாக ஒன்று வந்திருக்கிறது, முதல் பார்வை என்று. ஃபர்ஸ்ட் லுக் அந்த படம், அந்த படத்தினுடைய காட்சியை ஒரே ஒரு படத்தின் மூலம் விளக்குவது, அது ஃபர்ஸ்ட் லுக் என்று. இது போல இன்றைய சிறப்பு அழைப்பாளர் அருண் பாரதி அவர்கள் நூலை விமர்சனம் செய்யவில்லை என்று அவர் செய்திருப்பது அறிமுகம். அந்த நூலை எல்லோரும் வாங்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தில், லட்சியத்தில் அவரை நூலை அறிமுகம் செய்திருக்கிறார். அந்த அறிமுகம் செய்தனால்தான் எல்லோருக்கும் அதை வாங்க வேண்டும், படிக்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டும் விதமாக இருக்கும். இன்றைய சிறப்பு அழைப்பாளர் மிக நேர்த்தியாக தன் பணியை செய்திருக்கிறார். அவருக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இடம் சாருகிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு ரூசினா ராஜ்குமார் அம்மா அவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். தயானே சாந்தி அம்மா அவர்களே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்கள். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. நான் அருண் பாரதிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு குழுவுக்கு அறிமுகப்படுத்தினதுக்கும், ஒரு மிகச்சிறப்பான ஒரு குழுவை அருண் பாரதிக்கு அறிமுகப்படுத்தினதுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அது அறிமுகப்படுத்தினது. இதுல இந்த புத்தகத்துல என்னுடைய கதையும் இருக்கு. அதனால அந்த புத்தகம் சார்ந்த ஒரு சில விஷயங்களை சொல்லலாம். அதுக்கு தான் நான் தொடக்கத்துல கை உயர்த்தினேன். அருண் பாரதி வர கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னு கை உயர்த்தினது அதுக்கு தான் காரணம். அதாவது என்னன்னா, நாங்க 20 பேர் சேர்ந்து இதுக்கு முன்னால ஒரு புக்கு, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு புக் போட்டோம், அன்றில் முற்றம். அது ஒரு புக்கு. இது 2வது புக்கு. இதுல 21 பெண்கள்ல ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, அறிமுக எழுத்தாளர் தொடங்கி விருதுகள் பல பெற்றவங்க வர இருக்காங்க இந்த 21 பேர்ல. இதுல 21 பேர்ல 7 பேர் திருநெல்வேலியை சார்ந்தவங்க. இதை தொகுத்து வழங்கிய ஜோஸ்வின் பாவா திருநெல்வேலியில இருக்காங்க. அவங்க மிகச்சிறப்பான ஒரு பணியை பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எழுதணும்னு தோணும் நிறைய லேடிஸ்க்கு, ஆனா அதை புத்தகம் வரைக்கும் கொண்டு போறது எப்படி அப்படின்னு தெரியாது. அந்த பணியை ஜோஸ்வின் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து ஏற்றத்தாழ்வே காட்டல. விருதுகள் வாங்கினவங்களா, பிரபலமானவங்களா, அந்த எந்த ஏற்றத்தாழ்வும் காட்டாம 21 பெண்களை இணைச்சு 20 நாள்ல வெளியே வந்த புத்தகம் இது. இந்த புத்தகம் சம்பந்தப்பட்ட சில தகவல்களை சொல்லணும்னு நினைச்சேன். நான் மனோதத்துவம் படிச்ச பெண். அதனால என்னுடைய கதைகள்ல கொஞ்சம் மனோதத்துவம் சார்ந்து இருக்கும். அந்த மாயக்கண்ணனும் நான் அந்த மனோதத்துவத்தினால எழுதினதுதான். பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய தரவுகள் திரட்டி கதையா எழுதுறதுக்கு ஆண்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும், பெண்களுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனா பெண்கள் எழுதுறதுல உணர்வு சார்ந்து இருக்கும். நமக்கு வேண்டியது ஒரு நல்ல சமுதாயம் உருவாகிறதுக்கு தரவுகள் அதுவும் தேவைதான், இந்த உணர்வுகளும் தேவைதான். இந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டிதான் இந்த மாதிரி பெண்களோட கதைகள் நிறைய வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அருண் பாரதி மிகச்சிறப்பாக அவருடைய பணியை செஞ்சாரு. வேலை பழுவுக்கு நடுவுல பண்ணதுனால கொஞ்சம் அவர் லேசா தொட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா நீதியரசர் அதுக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு வழியை காட்டியிருக்கிறாங்க. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு ஜோசபின் அம்மா அவர்களே அன்பு நினைக்கிறோம். பாருங்களேன். இன்னொரு தடவை கூப்பிடுப்பா. ஜோசபின் அம்மா. வணக்கம். என்னதான் கூப்பிடுதீங்கன்னு எனக்கு தெரியல, அதனால தயங்குனேன்.
ஆஹ் அனைவருக்கும் வணக்கம், பெரியோருக்கு வணக்கம், இங்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் குழந்தைகள் சிறுமிகளுக்கு வணக்கம். இந்த இலக்கிய இந்த அமைப்பை பற்றி ரூஃபினாக்கா சொல்லியிருந்தாங்க. இதுவரை இதுல பங்கு பெறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல. முதலாக எங்க புத்தகம் வழியாக இந்த இதுல நாங்க பங்கு பெற்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படி ஒரு வாய்ப்பை இங்க கொடுத்ததுக்கு எங்களுக்கு எங்க சார்பில் நாங்க ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிட்டோம். எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களே அன்பு நினைக்கின்றோம். வாருங்கள் அம்மா. ஜானகி இருக்காங்க பாருங்க. ஜானகி அம்மா, ஐயா ஜானகி அம்மாவை கூப்பிடுங்க. அன்னபூர்ணி அம்மா நிறைவா பேசட்டும். சரி, வாழ்த்துறை வழங்குவதற்கு ஜானகி அம்மா அவர்களே அன்பு நினைக்கின்றோம். அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்று நான் பேசுவதற்கு சரியான இடத்தில் இல்லை. மேலும் அருண் பாரதி ஐயா பிரதர் அவர்கள் பேசும்போது ரொம்ப அழகாங்க. வருங்கால எழுத்தாளர்களுக்கெல்லாம் இது ஒரு வழிமுறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்தது சொல்லக்கூடிய விதம் அனைவரையும் கவர்ந்த விதமாக இருந்தது. சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு கதை சொல்லும் போது ஒரு நயம் இருக்கும். அந்த நயத்தோட பேசின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. என்னை போல ஆசிரியர்கள் கதை எழுதுவதற்கு இது ஒரு ஊண்டுகோலாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த வயதில் அவர்கள் இவ்வளவு தூரம் நல்ல அரிய படைப்புகளை படைத்துக் கொண்டிருப்பதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களே அன்பு நினைக்கின்றோம். இன்னொரு லேடி இருக்காங்க பாருமா, இன்னொரு அம்மா இருக்காங்க பாரு, அவங்களை கூப்பிட்டு அப்புறம் கடைசியா கூப்பிடு அம்மாவை. எல்லாரும் பேசிட்டாங்க ஐயா, எல்லாரும் பேசிட்டாங்க. இன்னொருத்தர் வயசானவங்க ஒருத்தர் இருக்காங்க பாரு, இது போட்டு சுடிதார் மாதிரி போட்டுட்டு மேல தலையை மூடிட்டு. ஐயா பேசியாச்சு ஐயா, பேசியாச்சு. அவங்க சுவாதி கவனமா இருக்காங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களே அன்பு நினைக்கின்றோம். பாருங்களேன். அழைத்ததற்கு நன்றி சுவாதி. இன்று சிறப்பு அழைப்பாளர் அருண் பாரதி அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கம். சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள் பல. அவர் ஆரம்பிக்கும் போது, அதாவது 21 பெண் எழுத்தாளர்களின் கதையை அவர் ஒவ்வொரு சில கதைகள்லாம் அழகா, அதாவது மான்குட்டிகளும் மருந்துகளும் அப்படிங்கிற அந்த கதையினோட தொகுப்பதை அவர் ஒவ்வொரு கதையாக சொன்னார். முதல்ல ஆரம்பமே அட்டகாசமான ஒரு கவிதையுடன் ஆரம்பித்தது ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு பெண்ணோட திறமையை அவர் எடுத்து காமிச்சாங்க. முதல்ல ஒரு விதவை பெண்ணுக்கு மறு திருமணம் செய்யறதுக்கு, அதாவது ஒரு திருமணமாகி மனைவி இல்லாதவனை பார்த்து இது பண்ணோம். அந்த கதை ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கடுத்தது இந்த பாலியல் வன்கொடுமையை பற்றி சொன்ன அந்த கதை இந்த காலத்தில் எப்படி ரொம்ப அநியாயமாக நடந்துன்னு இருக்கு. ஆனால் அந்த கதையில் எவ்வளோ இதுவாக சொன்னாங்கங்கிறத அழகாக எடுத்து சொன்னாங்க. அப்புறம் வீடுங்கிற ஒரு கதை, அதை எப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு தன்னுடைய சொந்த வீட்டை விற்று அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அந்த பெற்றோர்கள் எப்படியெல்லாம் பாடுபடுறாங்க. அந்த கடைசியில் அவங்களுடைய அதாவது பசுமாட்டெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த கதை ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்தது வசந்தான்கிற கதை வாழ்க்கையில் பல கொடுமைகளை அனுபவிச்சதுனால விரக்தியாகி தற்கொலை செஞ்சிட்டாங்கன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா பெண்களுக்கு முதல்ல தன்னம்பிக்கை வேணும், தைரியம் வேணும். யார் என்ன சொன்னாலும் சரி அப்படிங்கிறத இது பண்ணி நம்ம தைரியமாக இருந்தோம்னா நிச்சயமாக நல்ல இது பண்ணலாம். இந்த மாதிரி தற்கொலைக்கெல்லாம் போக வேண்டாம். ஆனால் அந்த கதையில் அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்கங்கிறத சொன்னார். அப்புறம் இந்த திருமணம் பார்க்கறதுக்கு இந்த ஜோசியர் தான் 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த கதை நடப்பில் நடக்கிற ஒரு இதை அழகாக எடுத்து சொன்னாங்க. அடுத்தது அந்த திருநெல்வேலி இந்த காந்திமதி ஆட்சி, இந்த திருநெல்வேலிக்காரங்களுக்கு அதாவது எப்போதுமே காந்திமதி அப்படின்னு தான் பேர் வைப்பாங்க. நான் தூத்துக்குடியை சேர்ந்தவோ, அங்கே திருநெல்வேலியிலையும் நான் இருந்திருக்கேன் கொஞ்ச நாளைக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த காந்திமதிங்கிற பேர் வந்தாலே எனக்கு ஒரு அச்சம். ஏன்னா எங்கள் பாட்டி பேர் காந்திமதி, அதாவது அப்பாவோட அம்மா. அவ்வளோ கொடுமையானவங்க.
அதனால எனக்கு காந்திமதியின் பேர் கேட்டாலே ஒரு அலர்ஜி தான். அதனால அந்த கதை, அந்த ஆட்சி வந்து அமெரிக்காவிலேருந்து எப்படி பிள்ளைகள்லாம் வர்றாங்க, பேர பிள்ளைகள்லாம் வர்றாங்க, அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அவங்க செய்யறது ரொம்ப அருமையாக அதை எடுத்து சொன்னார். அடுத்தது வந்து இந்த சுட்ட மண்ணை வச்சு இந்த தொழிலாளியோட வாழ்க்கையை பற்றி அழகாக சொன்னாங்க. ஆவணப்படம் மாதிரி பற்றி அந்த 2003 ஆவணப்படம் பார்த்ததையும் அழகாக எடுத்து சொன்னாங்க. அடுத்தது பணியாளர்களுடைய அவங்க வந்து விஷவாயு தாக்கி இறந்ததை வந்து சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த கதை. அடுத்தது வந்து ஏழை தாயின் மகள் 2 பேரையும் அந்த தாய் வந்து எவ்வளோ சிரமப்பட்டு அழகாக படிக்க வச்சு நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு கொண்டு வராங்கங்கிறதையும் அதை அருமையாக எடுத்து சொன்னாங்க. அடுத்தது வந்து அந்த ஆணவ படுகொலையை பற்றி ரொம்ப எடுத்து சொன்னாங்க. அதாவது பெண் தெய்வம் ஆண் தெய்வம் அந்த 2த்துக்கும் எவ்வளோ இது இருக்குது வித்தியாசம், அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அதாவது அந்த ஆணவ படுகொலையில் வந்து ஒரு செயல்பட்ட ஒரு பொண்ணை வந்து அதாவது தெய்வங்களாக கருதுறாங்க. அந்த கதையும் ரொம்ப இது படுகொலை பண்ணிடுறாங்க. அது வந்து தெய்வமாக எப்படி வந்து பழி வாங்கிறதுங்கிறது அழகாக இருந்தது. அடுத்தது வந்து திருவிழாக்கள் வந்து வில்லுப்பாட்டுக்கள் பாடக்கூடிய பெண் கலைஞர்களின் கதையும் ரொம்ப அருமையாக இருந்தது. அதில் வந்து முதல்ல ஒரு பொண்ணுக்கு அனுமதி கிடைக்கல, அப்புறம் கோமதிங்கிறவளுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னாங்க. நான் வந்து என்னுடைய பணியில் இருக்கும்போது நிறைய வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிகள் பெண்களுக்காக நிறைய செஞ்சுருக்கேன். இதை பார்த்தோன்னே எனக்கு அந்த பழைய நினைவு வந்துடுது. அதனால் அருமையாக இருந்தது அந்த கதையும். அடுத்தது சிறு வயது குற்றவாளியோட கதையும் நல்லா சொன்னாங்க. அப்புறம் கணவனால் ஏமாற்றப்பட்ட பெண்ணோட கதை அதையும் சொன்னாங்க. அதாவது சுமித்ராங்கிற பேருன்னு நினைக்கிறேன். அந்த பெண்ணோட கதையும் எவ்வளவு திறமை இருந்தாலும் அந்த குடும்பத்தாரால் அவள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறா, முன்னுக்கு வர முடியாத ஒரு நிலையில் இருக்கான்ங்கிறத அழகாக எடுத்து சொன்னாங்க. அத்தனை இதுவும் அவர் சொல்ல ரொம்ப அருமையாக இருந்தது. நிச்சயமாக இந்த புக்கு எனக்கு காமராஜ் ஐயா மூலமாக கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும்படி செய்யும்படி கேட்டுக்கிறேன் ஐயா. தங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றிங்க அம்மா. காணல் உரை வழங்கி சிறப்பிக்க இன்றைய சிறப்பமைப்பாளர் அருண் பாரதி ஐயாவை அன்பு நினைக்கின்றோம். அம்மா, இந்த தொகுப்பாசிரியர் பேசணும்னு விரும்புறாங்க, வாங்கம்மா. யோசிப்பின் அம்மா, கை உயர்த்திருக்கிறீங்கம்மா. யோசிப்பின் அம்மா. காணல் உரை போங்கம்மா, அவங்க ஏற்புரை கொடுப்பாங்க. ஓகே, நான் வந்துட்டேன். முதல்ல பேசும்போது எனக்கு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ரூஃபினா அக்கா எப்படி இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாங்களோ அதே மாதிரி பாரதி வந்து எங்க புத்தகத்தை வாசிச்சு ஒரு பகுந்தாய்வு செய்ததுல ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா திருநெல்வேலியில் நாங்க இந்த புத்தகத்தை வந்து திறனாய்வு பண்ணும்போது பாரதி சகோதரன் பாரதி வந்து இது ரொம்ப சிறப்பாக செய்தாங்க. இந்த புத்தகத்தை ஒரு தொகுப்பாசிரியரா என்னுடைய அனுபவம் என்னன்னா, நான் தனியா ஒரு 6 புத்தகம் எழுதியிருக்கேன். அதை விட நாங்க குழுவா சேர்ந்து செய்யும்போது இதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நாங்க 21 பேருமே இந்த ஒரு புத்தகம் வெளியிடும் போது நாங்க ஒன்னா போய் பப்ளிஷ் பண்ணதாகட்டும், திறனாய்வு பண்ணதாகட்டும், அதுல ஒரு கூட்டு முயற்சியும் கூட்டு மகிழ்ச்சியும் இருந்தது. இப்ப அடுத்த ஒரு புத்தகத்துக்கு நாங்க தயாராகிட்டு இருக்கோம். இனியும் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை இன்னும் எங்க குழுல இணைச்சு அடுத்த ஒரு புத்தகம் எழுதணும்னு நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். அதே மாதிரி தூத்துக்குடியில இருக்க அம்மா சொன்னாங்க அந்த புத்தகம் கிடைக்கணும்னு. அம்மா உள்ள முகவரி அனுப்புனாங்கன்னா நாங்க உடனே அம்மாவுக்கு புத்தகத்தை அனுப்பி கொடுப்போம். இந்த புத்தகம் எதனால நாங்க வந்து வெளியிடுறதுக்கான ஒரு ஊக்கம் வந்துச்சுன்னா, நிறைய பெண்கள் எழுதினாலும் ஒரு சில பெண்கள் பிரபலமாகதும் அந்த பெண்களுடைய எழுத்த பற்றி இலக்கிய உலகத்துல பேசுற அளவுக்கு எங்களை மாதிரி சாதாரண பெண்களை யாரும் கண்டுக்கிட மாட்டுதாங்க. இன்னொன்னு வந்து நாங்க வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயம், நாங்க இந்த சமூக அமைப்பை நம்பக்கூடிய ஆளுங்க, குடும்ப அமைப்பை நம்பக்கூடியவங்க, இந்த பண்பாட்டை வந்து நேசிக்கிறவங்க, இதுக்குள்ள இருந்து ஒரு பெண்களுடைய பிரச்சனை என்ன, அத வந்து வெளிக்கொணரணும் அப்படிதான் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. உங்க ஒவ்வொருத்தவங்க வாயில இருந்து இந்த ஒவ்வொரு வார்த்தைகள் கேட்கும்போது அடுத்த புத்தகத்தை நாங்க இன்னும் மேன்மையா உருவாக்குறதுக்கும் இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அப்படி இங்க இருக்கிற எல்லாருக்குமே
என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டேன். முக்கியமா பாரதி சகோதரன் பாரதிக்கு எங்க நன்றியை எங்க குழு சார்பாக தெரிவிச்சுக்கிட்டேன். மறுபடியும் ஒரு வாய்ப்பு தந்தமைக்கு ரொம்ப நன்றி. அம்மா நான் சென்னையில் இருக்கேம்மா. சரிங்கம்மா, எனக்கு அட்ரஸ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு சென்னையில அனுப்பி தரேன். உங்க நம்பர் சொல்லுங்க, அட்ரஸ் நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. என் நம்பர் வேணா நோட் பண்ணீங்க, ஐயாக்கு தெரியும். அப்ப நான் வாங்கிக்கிட்டுமா? அம்மா நான் வாங்கிக்கிறேன். தெரியும், நீங்க வாங்கிட்டு எனக்கு அனுப்புங்க. சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. கண்டிப்பா நான் வந்து புலனாய்வு நிறைய வந்து பண்ணியிருக்கேன். அதனுடைய தொகுப்பும் நிறைய போட்டிருக்கேன். என்னுடைய புக்கு பேரு என்னம்மா எழுதுறாங்க. நூலாசிரியர்கள் தான் நிறைய அனுப்புவாங்க, கதைகள், கட்டுரைகள், இது கவிதைகள் எல்லாத்துக்கும் நிறைய அனுப்பிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 450 புக்கு முடிச்சிருக்கேன் ஐயா அம்மா நானு. அதனால அந்த தொகுப்பு என்னுடைய புத்தகத்தின் தொகுப்பு பேர் வந்து என்னம்மா எழுதுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நாங்க உங்க தொகுப்புலயும் நாங்க எழுதுறதுக்கு வாய்ப்பு தாங்க, எழுதுதோம். உங்களை சந்திக்கிறதுக்கு நாங்க முயல்கிறோம். தேங்க்யூ. நன்றிம்மா, நன்றி. நான் பேசுறது கேக்குதா சுவாதி? கேக்குதுங்க ஐயா. கேக்குது கேக்குது. அம்மா அவர்களுக்கும் இந்த குழுவின் சார்பாக நன்றியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அகழ் நிறுவனம்னு ஒன்று இருக்கு பெரம்பலூர்ல, அரியலூர்ல. அவங்க பார்த்தீங்கன்னா 133 பேரை கொண்டு திருக்குறள் அதிகாரத்துக்கு கதை எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகம் 7 அடி உயரம் வச்சு தமிழ் பள்ளியத்தையும் வச்சிருக்காங்க. பல நாடுகளுக்கும் போயிருக்காங்க. இப்போ 400 பேர் கொண்ட குழு 4 அடியார் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு கதை எழுதுறாங்க. அந்த குழுவும் எனக்கு ரொம்ப பரிசுத்தமான குழு தான். நம்ம அரங்கத்துல பேசக்கூடியவர்களும் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம அரங்கத்துல கதை சொல்லிகள், கதை எழுதுறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க, எழுத்தாளர் இருக்காங்க. 2000 பேர்ல இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம அரங்கத்துல கதையாசிரியர் ஒருத்தர் இருக்காங்க. அவங்களும் உங்க ஊரை சேர்ந்தவங்க தான். அவங்களையும் சேர்த்து நீங்க எழுதலாம். அடுத்து தொடர்ந்து நம்ம எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுப்போம், சரிங்களா? நீங்க பிரம்மநாயகம் ஐயா கிட்ட கேட்டீங்கன்னாலும் சரி, என்கிட்ட கேட்டீங்கன்னாலும் என்னுடைய எண் கிடைக்கும். என்னுடைய எண்ணுக்கு கூப்பிட்டு அழைச்சி பேசுங்க, நம்ம கண்டிப்பா சொல்லலாம். ரைட்டு, இதை குறிச்சு வச்சுக்கோமா, அதை குறிச்சு வச்சுக்கோ. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அடுத்தது 3வது இருக்கு, காணொலிக்கு போயிடுமா? சரிங்க, நன்றிங்க ஐயா. காணல் உரை. இன்றைய சிறப்பழைப்பாளர் அருண் பாரதி ஐயா அவர்களை காணல் உரை வழங்கி சிறப்பிக்க அன்று அழைக்கின்றோம். காணல் உரையில் தாங்கள் இந்த கலந்துரையாடல் பேரவையில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தையும் ஏதேனும் கருத்துக்கள் பற்றி இருந்தால் அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த பேரவை சிறப்பாக நடைபெறுவதற்கு கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களையும் பகிருமாறு இன்றைய சிறப்பழைப்பாளர் அருண் பாரதி ஐயா அவர்களே அன்று அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப அழகாக அருமையாக இருந்தது. ஏன்னா 2125 பேர் இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. இந்த அரங்கத்தில் நான் பேச போகிறேன் அப்படின்றதே ரொம்ப புல்லரிக்கக்கூடிய விஷயமா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு எழுத்தாளர்களை கூட்டி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதை நிகழ்த்தியாக மிக அழகாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கலந்துரையாடுவோம் பேரவைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வரும் காலங்களிலும் பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு வாழ்த்துறை வழங்கி இருக்கக்கூடிய பிரம்மநாயகம் ஐயாக இருக்கட்டும், அன்னபூரணி அம்மாவாக இருக்கட்டும், குணவதி அம்மாவாக இருக்கட்டும், அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வார்த்தைகள் தான் எனக்கு மிகச்சிறந்த ஊக்கங்களாக இருக்கிறது. எந்த ஒரு வாய்ப்பையும் தவறவிடக்கூடாது என்கிற ஒரு கருத்தோடு வாழ்கிறவன் நான். ஒரு திரைப்பட வசனம் கூட வரும், வாய்ப்பு என்கிறது ஒரு மிகப்பெரிய தேவதை மாதிரி. அது ஒரு தடவை தான் கதவு தட்டும். அதை நம்ம மதிச்சிட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியா நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கும். நம்ம உதாசீனப்படுத்திட்டோம் அப்படின்னா திரும்ப வரவே வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த ஒரு பணிச்சூழல் இருந்தாலுமே அதையும் கருத்தில் கொள்ளாமல் எப்படியாவது இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசிட்டணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோடு இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்திருக்கிறேன். எந்த ஒரு ஏமாற்றமும் எனக்கு இல்லை என்று. நிறைய பேர் கலந்து இருக்கீங்க, நிறைய பேர் வாழ்த்தவும் செஞ்சிருக்கீங்க. உங்கள் வாழ்த்துக்களோடு இந்த பொழுது எனக்கு நிறைவு பெறுவதுன்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் தொடர்ச்சியாக நிறைய நூல்களை நான் படிக்க வேண்டும், நிறைய வாசிக்க வேண்டும், வாசித்ததை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனநிலை இன்றைய நிகழ்ச்சி எனக்கு கொடுத்திருக்கிறது. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, ஜானகி ஆசிரியர் பேசுறேன். அருண் பாரதி சார் அவர்களுக்கு இந்த சேட் பாக்ஸ்ல உங்களுடைய நம்பர் போட்டா நல்லா இருக்குங்க ஐயா. சார் வணக்கம், கேக்குதா? கேக்குதுங்க. என்னுடைய நம்பர் நான் இப்ப போடுறேன்.
ஓகே சார், சேட் பாக்ஸ்ல போட்டுருங்க, இருக்கிறவங்க எல்லாருக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க சார். நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றிங்க. அப்ப இந்த நம்பரை கொஞ்சம் சேவ் பண்ணு, ரெண்டு நம்பரையும். இது நன்றிங்கய்யா. நன்றிங்க. இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைந்து விட்டது. 3ஆம் பகுதி நிகழ்வை குணவந்தி அவர்கள் படிக்கின்றேன். வாய்ப்பிழந்தமைக்கு நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வில் 2126 இன்றைய சிறப்பழைப்பாளர் திரு அருண் பாரதி ஐயா அவர்கள் கந்தனிடமும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்கள் கந்தனிடமும் பேரவை உயர்த்தக பாடச்சான்றிதழ் பிறமூலமாக வழங்கப்படும். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழ் கண்ணம்மாள் அம்மா அவர்களுக்கும் நிகழ்ச்சியின் முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்தை வழங்கிய அனைத்து சான்றோர்களுக்கும் குரலும் பொருளும் வழங்கிய சகோதர சகோதரர்களுக்கும் இசைப்பால் வழங்கியவர்களுக்கும் வல்லடி செய்து வழங்கியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நன்றிகளும். நிகழ்ச்சியினுடைய அழைப்புதல் பாராட்டு சான்றிதழ் வடிவமைத்து தரும் ஷாம்லி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். நானும் அறிவும் மனிதனுக்கு அழகு, மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆளும் என்ற வெளியோடு மீண்டும் நாளை மாலை சந்திப்போம் என்ற நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. நாளைய நிகழ்வு கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் பாரம்பரிய களம் நிகழ்வியல் 2127 நாள் 22/4/2026 அறிவன் கிணறு. அன்றைய சிறப்பழைப்பாளர் சோ வினய்தீர்த்தான் ஐயா அவர்கள் நாளை உரையாற்றுவார். ஐயா அவர்கள் நாளை உரையாற்றி எடுத்துக்கொண்ட தலைப்பு சோற்றுக்கு அப்பால். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு இணைப்போம். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, மனிதனை மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆழ்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க அம்மா. மகிழ்ச்சி. சிறப்பு. முதல் பகுதியை ஒருங்கிணைத்த ஈசான் அவர்களுக்கும், 2ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த குரலமுது அவர்களுக்கும், 3ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த முத்துக்குணமதி அவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி அனைவரும் 30 இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா.